ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சாடே சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரல் பெப்பர் கிரேவி பண்ண போகிறோங்க. உப்பு மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்ச ஈரலை சேர்த்துடலாம். ஈரல் ஆல்ரெடி நான் 4 விசில் போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த தண்ணி திக்காகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.